pressure of chloroform and dichloromethane at 25 degrees Celsius are 200 mm of Hg and 41.5 mm of Hg. அதாவது ப்ரெஷர் பார்ஷியல் ப்ரெஷர் ரெண்டுத்துக்குமான நாட் பார்ஷியல் ப்ரெஷர் வேப்பர் ப்ரெஷர் ரெண்டுத்துக்குமானது கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அதோட மிக்சிங் குவான்டிட்டி என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். 25.5 கிராம் ஆஃப் குளோரோஃபார்ம் அண்ட் 40 கிராம் ஆஃப் டைக்ளோரோமீத்தேன். ஓகே, அட் த சேம் டெம்பரேச்சர் வில் பி மாலிகுலர் மாஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளோரோஃபார்ம் அண்ட் டைக்ளோரோமீத்தேன் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேல்குலேஷனுக்கு வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் டோட்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறத நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்படி எழுதிக்கிறேன். P total is equal to partial pressure of component 1 plus partial pressure of component 2. சரிங்களா? இந்த டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்லேருந்து நம்ம இதை டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்ஷியல் ப்ரெஷருக்கும் அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் மோல் ஃப்ராக்ஷன் வேப்பர் ப்ரெஷருக்குமான ரிலேஷன் அதை நான் இப்போ எழுதாண்டாங்க. ஸோ P01 into x1. கரெக்டுங்களா? ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் 2 அப்படிங்கிறது P02 into x2. சரிங்களா? ஸோ இந்த P1 P2 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே 1 2 அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குளோரோஃபார்ம் டைக்ளோரோமீத்தேன் ஃபார்முலாவே நான் எழுதிட்டேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்றது தெரியணும். மோல் ஃப்ராக்ஷன் என்ன? ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனில் ஏ, அதாவது இங்கே வந்து ஏன்றது குளோரோஃபார்ம்னு எடுத்துப்போம். குளோரோஃபார்ம் மட்டும் எவ்வளோ இருக்குது டோட்டலில் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ அதை ஃப்ராக்ஷனில் நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அப்போ இப்போ நான் மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ மோல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். ஸோ இதுதான் வந்து மோல். ஓகேவா? நான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக நான் எப்படி சொல்கிறேன், ஸ்மால் எம் பை கேபிட்டல் எம். ஓகே, ஸ்மால் எம் அப்படிங்கிறது என்னது வெயிட் இல்லை கிவன் மாஸ். சரிங்களா? ஸோ ஸ்மால் எம் அப்படிங்கிறது கிவன் மாஸ். ஓகே, கேபிட்டல் எம் அப்படிங்கிறது மாலிகுலர் வெயிட். சரிங்களா? ஸோ இங்கே வந்து கிவன் மாஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க பாருங்கள் 25.5. மாலிகுலர் மாஸும் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே ஏன் அந்த வேரியேஷன் இருக்குது அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு இது கொடுக்கலன்னா எப்படி கேல்குலேட் பண்ணுறது? அதாவது பீரியாடிக் டேபிளில் இருக்க கார்பன் 12 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஹைட்ரஜன் 1 அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த கார்னரில் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? CHCl3 கரெக்டான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். கார்பன் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. ஹைட்ரஜன்